திருப்பதி ஏழுமலையான் கோயில், பத்மாவதி தாயார் கோயில்களில் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய தயாரிக்கப்பட்ட பிரசாதங்களின் தயாரிப்பில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமளா ராவ் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் கோயிலுக்கு அனுப்பப்பட்ட நெய்யில் கலப்படம் இல்லை என திண்டுக்கல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாள்தோறும் 3 லட்சம் லட்டுகளுக்கு மேல் பிரசாதமாக வாங்கப்படும் நிலையில் திருப்பதி கோயில் பிரசாத தயாரிப்புக்கான நெய் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இந்த நெய்யில் மிருக கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எழுப்பிய குற்றச்சாட்டு பெரும் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பை சேர்த்து மகா பாவம் செய்துவிட்டார்கள் என்று முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சிதலு குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது. அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பணியாரங்களும் தயார் செய்து அம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த 5 வருடங்களாக வெளியே தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி நான் பிரதான அர்ச்சகராக, ஆகம அட்வைசராக எத்தனையோ முறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் போர்டு சேர்மனுக்கும் எத்தனையோ முறை இதை எடுத்து உரைத்து இதை பற்றி இதை நிறுத்த வேண்டும் என்றும் நான் அவர்களுடைய பார்வை கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் எந்த விஷயமும் அவர்கள் கவனிக்கும் நிலைமையில் இல்லை. என் தோழமை அர்ச்சகர்கள் யாருமே கூட இதில் எனக்கு சகாயப்படவில்லை. பிரதான பரிசாரர்களும் சும்மா இருந்து விட்டார்கள். அதனால் இதில் மாறுதல் கொண்டு வர என்னால் இயலவில்லை. ஆனால் புது அரசாங்கம் ஏற்பட்டதும் நம்முடைய முதலமைச்சர் திருமலையில் பிரச்சாரணை சுத்திகரணம் ஆரம்பிப்போம் என்று இங்கே திருமலையிலே சொன்னதும் அதுக்கேற்ப நிறைய நடவடிக்கைகள் எடுத்ததும் ரொம்ப சந்தோஷகரமான விஷயம். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் வெங்கடாச்சலபதி கோயிலில் பிரசாதங்கள் தயார் செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யின் தரம் மற்றும் லட்டுவின் தரம் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டிருப்பதாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமளா ராவ் தெரிவித்துள்ளார். நெய்யை சோதனை செய்ய தங்களிடம் பரிசோதனை மையம் இல்லை என்றும் வெளியில் உள்ள பரிசோதனை மையங்களிலும் ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் கூறிய அவர், இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி தரமற்ற நெய்யை விநியோகம் செய்து வந்ததாக ஷியாமளா ராவ் குற்றஞ்சாட்டினார். திருப்பதி கோவிலுக்கு விநியோகிக்கப்படும் நெய்யில் மிருக கொழுப்பு இருப்பதாக எழுந்த புகாரில் திண்டுக்கல்லிலிருந்து கடந்த ஜூன் மற்றும் ஜூலையில் 4 கண்டெய்னர்களில் வாங்கப்பட்ட 16 டன் நெய்யில் கலப்படம் இருப்பதாக ஷியாமளா ராவ் குற்றஞ்சாட்டினார். AR Foods, Tamil Nadu. So we have collected samples and then sent it to NDDB lab, NDDB CALF lab, Anand, which is a highly reputed lab. It is adulterated with vegetable fats, and another is it is adulterated with animal fats. Animal fats adulteration depending on these values, S values. So it is lard, which is a pig fat, then palm oil and beef tallow, then fish oil included, rapeseed, linseed and all these things. It's like a concoction of all this, and the results are abnormally bad, abnormally low. திண்டுக்கல் AR டெய்ரி ஃபுட் நிறுவனம் புகாரை மறுத்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கடந்த ஜூன், ஜூலை என 2 பாகங்களாக நெய் அனுப்பியதாகவும் தற்போது அனுப்புவது கிடையாது என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. தேவஸ்தானத்திற்கு அனுப்பும் முன்பும் பின்பும் பரிசோதனை செய்ததாகவும் அந்த அறிக்கைகள் உள்ளதாகவும் அந்நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0.5% தான் சப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லா ஷாப்லேயுமே வந்து நம்மளோட கீ ப்ராடக்ட் அவைலபிளில் இருக்குது. இப்போ ஓப்பனாக வந்து நார்மலாக வந்து கேட்டதுக்காக வந்து சொல்கிறோம். சாம்பிள்ஸ் வந்து எங்கே வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. எனேபிள் லேப் ரிப்போர்ட்டு நம்மகிட்ட இருக்குது. திருப்பதி டிடிடிக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறப்பையும் நாங்கள் வந்து எனேபிள் லேப் ரிப்போர்ட்டோடய தான் அனுப்பியிருக்கோம். அதில் எந்த ஒரு டீவியேஷன்ஸுமே இல்லை சார். உதவி அனுப்பும் போதும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தெளிவான பதில்கள் எங்ககிட்ட இருக்குது. தர ரீதியாக எங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்குது. அமைச்சிருக்கோம். அவங்க எண்டுக்கு அமைச்சிருக்கோம். இன்னும் எங்களுக்கு எந்த ரிப்ளை வரல, நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த நிலையில் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் அனிதா தலைமையிலான அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக ஆந்திராவிலிருந்து தினேஷ் குணகலா, திண்டுக்கல்லிலிருந்து காளிராஜன்.